Hello friends, welcome to shadowcraft. இன்னைக்கு நம்ம shadowcraftல earrings எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். silk thread யூஸ் பண்ணாம ஒரு bridal earrings எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த bridal earrings செய்யிறதுக்கு நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைனா இந்த மாதிரி canvas paper எடுத்துக்கோங்க. இது நார்மலா டெய்லரிங் ஷாப் அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும். அடுத்து fabric glue. இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. அடுத்து கோல்ட் செயின் அப்புறம் ஸ்டோன் செயின் இந்த மாதிரி ஸ்டட் எடுத்துக்கோங்க. சீசர் இந்த மாதிரி ஷார்ப்பாக உள்ள ஏதாச்சும் காம்பஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு குந்தன் ஸ்டோன் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த குந்தன் ஸ்டோன் ஒட்டின அப்புறம் இதே மாதிரி இந்த பால் செயின் எடுத்துக்கோங்க. பால் செயின் எடுத்துகிட்டு இதில் வச்சு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு எக்ஸஸாக உள்ளதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த ஸ்டோன் செயினை எவ்வளோ சைஸ் வேணுமோ மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நல்லா நெருக்கமாக ஒட்டிக்கோங்க, கேப் இல்லாத மாதிரி. இதே மாதிரி இன்னும் 2 லேயர் கொடுத்துக்கலாம், பால் செயினும் ஸ்டோன் செயினும். இது ஈஸி தான், ஆனால் சூப்பராக இருக்கும். பாருங்க, ஒரு இயரிங் முடிச்சாச்சு. இதே மாதிரியே நெக்ஸ்ட் பேரையும் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பேர் செஞ்சாச்சு. இப்போ இது ட்ரை ஆகணும். இப்போ இது ட்ரை ஆகி முடிச்சோன்னே இதை கட் பண்ணி ஃபுல் அசம்பிள் பண்ணிடலாம். சரி இருக்கட்டும், இப்போ இதெல்லாம் ட்ரை ஆகணும், வெயிட் பண்ணுவோம். கேன்வாஸ் ஷீட் வந்து 2 பக்கமும் ரஃப்பாக இருக்கும். இதில் இன்னொன்று இருக்குது, பின் சைடு வளவளன்னு இருக்கும். அது இருந்தால் நம்ம க்ளூ போட அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு அயன் பண்ணால் போதும், கரெக்டாக ஒட்டிக்கும். இது வந்து ரஃப்பாக இருக்கனால நம்ம வந்து க்ளூ வச்சு தான் ஆகணும். ஸோ இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது 2ஆக இப்படி மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றா கூட கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து நமக்கு பின் சைடு ஒரு பேப்பர் வேணும், அதுக்காக ஒரே சைஸாக இருக்கிறதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். பாருங்க ஒன்று
அதே மாதிரி இதையும் கட் பண்ணிக்கலாம். நெருக்கமாக கட் பண்ணுங்கள், அந்த பேப்பர் தெரியாத மாதிரி. இப்போ இந்த 2 பீஸ் இருக்குது பாருங்கள், இந்த சர்க்கிளோட மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு இந்த ஸ்டோனுக்கு சென்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நான் டாட் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இந்த ஸ்டட் எடுத்து இதேமாரி வச்சு இது பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு முதல்ல இந்த ஸ்டட்டை வந்து நல்லா ஒட்டிக்கோங்க. அடுத்தது இந்த செஞ்சு வச்சுருக்கதை இதில் வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்ததையும் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். அந்த பேப்பர்னால் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனோடனே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இப்போ பாருங்கள் நல்லா பெண்ட் ஆகுது. இதுவே நல்லா ட்ரை ஆகிட்டுனா ஸ்டிஃபாக இருக்கும். ஓகே, இருக்கட்டும். டடான், நம்மளோட சூப்பரான இயரிங்ஸ் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது ரொம்ப ஈஸி தான், இதை யார் வேணால் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இதே மெத்தட் யூஸ் பண்ணி பெண்டன்ட் ரெடி பண்ணியிருக்கேன். சேம் ப்ரொசீஜர் தான். இதுவும் நம்மளோட இயரிங்ஸ் இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேடோ கிராஃப்ட்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.